இப்போ நம்ம இளையராஜா சார் இருக்கார்ல, அவர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும்? இளையராஜா சார் பிடிக்கும்னு சொல்ல விட அவர் சாங்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அடிமைன்னு சொல்லலாம். நான் ஒரு 22K கிட் தான், ஆனாலும் எனக்கு அவர் சாங்ஸ் கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஹீலிங்காகவும் இருக்கும். அவ்வளோ ஒரு எல்லா விதமான சாங்ஸுமே அவர் அவ்வளோ ஒரு மாதிரி மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். இசையே தெரியாத ஒரு மக்களுக்கு இசைன்னா என்னென்னு தெரியப்படுத்துகிற ஒரு மனுஷன். ஒரு கிராமிய மக்களுக்கு கிராமத்தில் வாழுகிற மக்களுக்கு பாட்டுனா இப்படி தான் இருக்கும். கிராமத்து வரலையும் கொண்டு சேர்த்த ஒரு இசை மேதனா இளையராஜா தான். அவர் இளையராஜா இளையராஜான்னு பேரை சொல்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு இசை ஞானி. இது தெரிஞ்சு தான் தமிழை கரைச்சி குடித்த கலைஞரே அவருக்கு இசைஞானின்னு பட்டம் கொடுத்தார். மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இளையராஜா ஒரு பிரின்சிபல்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. பஸ் ட்ராவல்ஸ்லேருந்து லோன்லியாக ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் அவரோட சாங்ஸ் கேட்கும்போது ஒரு மாதிரி சில்லாக இருக்கும். ஸோ அதனால் ஓகே, இளையராஜா சாங் ப்ளஸ் டீ ப்ளஸ் ஒரு ரெயின் அப்படிங்கும் போது ரொம்ப பிளிஸ்ஸாக இருக்கும்ல. ஸோ அந்த பிளிஸ் மூமெண்ட்லாம் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன். அதனால் இளையராஜா சாங்க்காக பிடிக்கும். மெலடி சாங்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய அந்த குத்துப்பாட்டு, ஏகப்பட்ட பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த சாங்ஸ் கேட்கும் போது இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஹீலிங்கும் ஒரு நார்மலான ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டுக்கு வருவோம். மெலடி சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெலடி சாங்ஸ் தான். அதை கேட்கும் போது ஒரு தனி வைபாகவே இருக்கும். இப்போ என்ன தான் இந்த ராக்கு ஹிப்ஹாப் அது இதுன்னு வந்தாலுமே அதையும் நான் கேட்பேன். பட் இதோட அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கும் தெரியுமா, அதோட செட் ஆஃப் ஆடியன்ஸ், அதோட செட் ஆஃப் இதுன்னு ஒன்று இருக்கும், அதோட வைப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த வைப்பே தனியாக இருக்கும். இப்படி சிம்பிளாக கேட்டால் நான் எப்படின்னா சொல்ல முடியும். ஒரு 2 லைன் பாட்டு பிடிக்கும், அவ்வளோதான். அதில் பாட்டு ஒரு 2 பாட்டு கேட்டிருக்கேன். அந்த 2 சாங் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் அவர் எப்படின்னா இந்த பாட்டை பிடிச்சது இளையராஜான்னு தெரியும். 96 படம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த படத்தில் அந்த பாட்டு வரும். ஹீரோயினி கூட அந்த பாட்டில் அடிக்கடி ஹீரோ வச்சு பாடுற மாதிரி வரும். அதை வச்சு தான் அந்த பாட்டை நான் கேட்டேன் அந்த இதில். அதுக்கப்புறம் தான் தெரியுது இளையராஜா சாங்கு. அதுக்கப்புறம் அந்த விடுதலை படத்தை ஒரு பாட்டு உண்டு, அதோட அவ்வளோதான். அந்த 2 சாங் கேட்டிருக்க மெஜாரிட்டி, வேறு எதுவும் கேட்டிருக்கேன் அவ்வளோ. ஓகே ப்ரோ, நம்ம இளையராஜா சார் இருக்கார்ல, அவர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும்? அவங்க மெலோடி சாங் நல்லாயிருக்கும் ப்ரோ. நைட்டில் நல்லா இனிமையாக கேட்டு படுக்கலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ அவரோட பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு சொல்லுவீங்க? சின்னகர்ண ஒரு படத்தில் வானத்தை போல் மனம் படித்த மன்னவனே நல்லாயிருக்கும். எனக்கு இளையராஜா சார் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பட் அவங்க சாங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நிறையா சாங்ஸ் கேட்பேன். ஒரு நல்ல ஒரு மன கவலையாக இருந்தாலும் சரி, நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாலும் அவரோட இசை ஒரு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு இதமாக இருக்குது. இப்போ அவர் பாடின பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா எந்த பாட்டு சொல்லுவீங்க? கண்ணே கலைமானை பாட்டு நல்ல பாட்டு. இளையராஜா சாங்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னா எந்த சாங் ப்ரோ சொல்லுவீங்க? இளையராஜா சாங்ஸ் நிறைய கேட்டிருக்கோம், நிறைய பிடிக்கும். சடனாக ஸ்ட்ரைக்கான வலையோசை கமல் சாரோட ஒரு சாங் இருக்குல்ல, இந்த பஸ்ஸில் போயிட்டுருப்பாப்பில் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்டாக இருக்கும், அந்த பாட்டு பிடிக்கும். நான் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குன்னா எப்படி இந்த தேன் சுடரை போட்டு உட்காரவங்களோ அந்த மாதிரி ஏதாச்சும் இளையராஜா சாங்ஸோ இல்லை பூவே செம்பூவே அந்த மாதிரி நிறைய எஸ்பிபி எனக்கு மெயினாக காம்போ என்னன்னா எஸ்பிபி இளையராஜா. அந்த காம்போ நான் உட்காந்து கேட்க ஆரம்பிச்சேன்னா அப்படி கேட்டுருப்பேன். நான் என் ப்ளேலிஸ்ட் ஒன்று இருக்கும், எஸ்பிபி இளையராஜா காம்போ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காம்போலாம் நான் உட்காந்து கேட்குறது அந்த மாதிரி தான். இப்போ ட்ராவல் பண்ணாலுமே சரி, லாங் ட்ராவல் எங்கேயாச்சும் போகிறோம், பஸ்ஸில் எதாவது ட்ராவல் பண்ணோன்னா அதை கேட்டு நான் உட்காந்து உட்காந்து தூங்குறது, நைட் அப்படியே கண்ணு மட்டும் உட்காடுறது. சம்டைம்ஸ் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா உட்காந்து இளையராஜா பாட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. அந்த எப்படி திருச்சியில் எப்படி அந்த ஒரு லைட்டை போட்டு உட்காந்து கேண்டில் வச்சு உட்காந்துட்டு இருப்பேன் நான்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் தான் இளையராஜா சாரோட. மனசோர்வில் இருக்கிறான்னா அவருடைய பாடல்கள் இரவு 10 மணிக்கு மேலே தனியாக உட்காந்து கேட்கும்பொழுது ஒரு ஆறுதல் இருக்கும். வைரமுத்து வரிகள், வாலி, முத்துலிங்கம், காமக்கொடியன், பொன்னுடியன், காமராஜன், மேத்தா இவர்களோட வரிகளை உயிரோட்டமான ஒரு உயிரை கொடுத்தது இளையராஜா. இப்போ இளையராஜா சார் எப்பயுமே லெஜண்ட் தான். பட் ஆனால் இந்த ஜென்ரேஷனில் அவர் அளவுக்கு பாட்டு போடுறவங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க மியூசிக் டைரக்டரில்? அவர் தான் ப்ரோ, இளையராஜா தட்டிக்க யாரும் இல்லை. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் அவருக்கு ஈக்குவலாக யார் மியூசிக் போடுறன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி அதுவும் நான் நினைக்கல, அப்படி யாரும் நினைக்கிறேன். யுவன் சங்கர் ராஜ், அவர் ஃபேன். அவர் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட அளவுக்கு யாராலும் மியூசிக் பண்ண முடியாது ஆப்வியஸாக. இப்போது இளையராஜாவோட ஸ்டாண்டர்ட், அவரோட செட் ஆஃப் சாங்ஸ்ன்றது ஒரு மாதிரி இருக்கும், அனிருத்துன்றது ஒரு மாதிரி இருக்கும், ஏஆர் ரஹ்மான் ஒரு மாதிரி இருக்கும், அவரோட பையன் யுவன் சங்கர் ராஜா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே கம்பேரே பண்ண முடியாது. எல்லாரும் காம்படிஷன் கொடுக்கலாம், ஆனால் இளையராஜான்றது ஒருத்தர் தான், இளையராஜா தான். யாரும் சொல்கிறது அளவு கிடையாது. அவருடைய தாக்கம் இல்லாமல் யாருமே இசையமைக்க முடியாது. எஸ்ஏ ராஜ்குமார், சௌந்தரியன், ஏஆர் ரஹ்மானே அவருடைய தாக்கத்தில் தான் பண்ணார். விடுதலைன்னு ஒரு படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பண்ணு, அந்த ஒரு பாடல் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பார்த்துருக்கான். அப்போ அந்த எளிய முறையில் ஒரு
மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு இசையை வந்து அவரால் மட்டும்தான் தர முடியும். இந்த ஜெனரேஷனில் அவர் அளவுக்கு ஈடு கொடுத்து வரதுக்கு யாரும் இல்லை. இந்த அவரோட 80s 90sலாம் பாட்டு வந்து நல்லா கேட்குற மாதிரி இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு யாரும் இல்லை, சொல்கிற மாதிரி இல்லை. இனிமேட்டு யாராவது வந்தால் தான். பெரிய பாய் இருக்காருங்க, ஏஆர் இருக்கார், அவருக்கு மேலே என்னதான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இவர் ஒரு கல்ட் கிளாசிக், இவர் ஒரு கல்ட் கிளாசிக் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஏஆர் ரஹ்மான் இருக்கார், ஸோ அவர் எனக்கு பிடிக்கும். நம்ம இளையராஜா சார் வந்து ரீசெண்டாக அவர் மேடையில் பேசுகிறதாகட்டும், அப்படிலாம் இந்த காப்பிரைட் இஷ்யூ ஆகட்டும், இந்த மாதிரி நான் பாடின பாட்டு இவங்க எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ வருது. அந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எதாவது கேவலமாக திட்டி போடுறது, இல்லைனா இவருக்கு என்ன ஹெட்வெட் ஆகிடுச்சா, ஏன் இப்படி ஷேர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி சர்ச்சைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து அவரை பற்றி புரிஞ்சிக்காமல் பேசுகிறது. அவர் ஆரம்பத்திலே வந்து எல்லாத்துமே வந்து காப்பிரைட்ஸ் வாங்கிட்டு தானே கொடுக்குறாரு. அடுக்கும்போது அதை வச்சு வந்து ஒருத்தன் காசை சம்பாதிக்கும்போது நான் இல்லாமல் இளையராஜா இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்லும்போது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர் பார்க்க போனால் அவர் இசையமைச்சு அவர் சம்பாதிச்ச பணத்தில் வந்து பாதி காசு வந்து ஏழை எளியவர்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. அது வெளியில் தெரியாது, விளம்பரம் பண்ணல. அவர் இருக்கும்போதே தெரியாது. ஒருத்தன் இருக்கும்போது அவருடைய பேரும் கூட தெரியாது, மறைஞ்ச பிறகு தான் தெரியும். அவ்வளோ செஞ்சுருக்காரு. இதை புரிஞ்சிக்காமல் ஒருத்தன் கம்மாலில் சொல்கிறான்னு கேட்டாக்க வந்து அறவேக்காடு தானே தான். அது இலக்கணம் உள்ளவனுக்கு தான் தலக்கணம் இருக்கும். அவருக்கு தலக்கணம் இருக்கிறதுல என்ன தவறுன்னு கேட்குறேன். இத்தனை வருஷம் பயணம் பண்ணிட்டாருங்க. அவர் ஒரு லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாரு. எல்லாருக்கும் தெரியும், இப்போ அவரோட பாட்டு யாராவது ஏதோ ஒரு படத்தில் யூஸ் பண்ணாலும் அவரோட தான்ப்பா அப்படின்னு ஈஸியாக இப்போ ஒரு 5வது 6வது படிக்கிற பையனுக்கு கூட தெரிஞ்சிடும் இது இளையராஜா போட்ட டியூன் அப்படின்னு. ஏன்னா இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து அவர் ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு. இதை காப்பிரைட்ஸ் அடித்து அவரே அவர் பேரை கெடுத்துக்கிறாரோ, தேவையில்லாமல் அவர் வந்து ரியாக்ட் பண்ணி கெடுத்துக்கிறாரோ அப்படின்ட்டு நிறைய இடத்துல ஹிட் ஆச்சு. அதான் சொன்னல, எனக்கு இளையராஜாவை அவரோட சாங்க்காக எனக்கு பிடிக்கும். கேரக்டரை நாம் யாரும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. லைக் இப்போ என்ன ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும், இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கும், அவ்வளோதான். அது பெர்ஸ்பெக்டிவ் தான், அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ். அவர் அந்த காப்பிரைட்லாம் கொஞ்சம் கொடுக்கலாம், ஓவராக கொடுக்குறாரோன்னு தோணுது, அவ்வளோதான். ராஜா சார் அவர் வந்து இஸ் எ லெஜெண்ட். அவர் வந்து அவருக்கு என்ன சொல்லணுமோ அது கரெக்டாக சொல்கிறாரு. அவர் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அதனால் அவர் வேணுன்ற விஷயத்தை கரெக்டாக சொல்கிறாரு. ஏன்னா அவரோட மியூசிக்கில் அதுவும் இல்லாமல் அவர் வந்து என்ன சொல்கிறது, மற்றவங்க மேலே ஜென்ரலாக இருக்கவங்க மேலே எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அவர் வந்து ஒரு மியூசிக் கம்பெனி மேலே தான் பண்ணியிருக்காரு. அவங்க தேவையில்லாமல் காசு பே பண்ணாமல் அப்படியே சாங்ஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக காப்பிரைட்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அது தப்பு கிடையாது. ஆக்சுவலாக ஹெட் வெயிட் கிடையாது, அவருக்கு ஹெட் வெயிட் இருக்கணும். ஏன்னா வந்து இஸ் த மாஸ்ட்ரோ. ஸோ அவர் போடாத இசை கிடையாது. அவருக்கு அப்புறம் வந்தவங்க இசை மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கோம் இந்த ஜென்ரேஷனில். ஆனால் அவரோட இசை வந்து அவர் அங்கேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி வராங்க எல்லோரும். ஸோ அதனால் அவர் வந்து போடலாம், பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் திட்டுறது தான் தப்பு. ஏன்னா வந்து ஒரு ஃபேஸ் தெரில, அதுக்காக நீங்கள் என்ன வேணால் பேசலான்றதுக்காக சோஷியல் மீடியாவில் போய் பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச அது தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவருடைய ப்ராடக்ட். ஸோ அவருக்கு அதுக்கேற்ற காசு தான் அவர் வாங்குறாரு. அதில் எதுவும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிடிக்கலாம், பாட்டு கேட்கலாம், கேட்காத போங்க. பட் அது தப்பாக பேசுகிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது தப்பு தான். ஏன்னா அவர் லெஜண்ட். ஸோ அவரோட இசைக்கு தான் அவர் கேட்குறாரு ஒழிய, அது ஏன் அவர் கேட்குறாருனா அது வந்து மக்களுக்கான இசை தான். அது மக்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அவரோட இசை ஒரு பிஸ்னஸாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமாக்கோ அதை யூஸ் பண்ணால் தான் அவர் காசு கேட்குறாரு ஒழிய, மக்கள் ரசிக்க தான் அவர் ஆக்சுவலி பாட்டே போடுறாரு. ஸோ அது அவரோட இசை மக்களுக்கானது. அது ஒரு பிஸ்னஸாக பார்த்தா தான் அவருக்கு காப்பிரைட் இஷ்யூ மாதிரி வருது. இப்போ அவர் சாங்ஸ் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணார் அப்படின்றத வந்து அவர் காப்பிரைட் கேட்குறது எனக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாது. அது வந்து யூஸ் பண்ணுறது வந்து நிறைய பேர் கேட்காம யூஸ் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்று இன்ஃபார்மேஷனோ இல்லை பெர்மிஷன் கேட்டு யூஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது. அண்ட் கேட்காம யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் கேட்காம யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு எனக்கு அந்த மாதிரி இது பண்ணுங்க. கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார் அவர். நீங்கள் கேட்காம யூஸ் பண்ணுறது தான் பிரச்சனையாகவே இருக்குன்றது தான் அவர் சைட்லேருந்து வருது. அண்ட் அவர் சைடில் நான் மோஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் கிடையாது. அண்ட் அதுக்கு வந்து போட்டு அதுக்கு வந்து ரீல்ஸ் போடுறதோ, அதுக்கு நானும் மீம்ஸ் ரீல்ஸ்லாம் பார்த்து தான் இருக்கேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே ரொம்ப அஃபென்சிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஏன்னா அவரோட ஏஜ்னு ஒன்று இருக்குது. அவர் பண்ண சாங்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அவர் ஏஜோட வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அவர் எவ்வளோ நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு, அதுக்கெலாம் ஒரு வேல்யூ இருக்குது. அதை வந்து நீங்கள் டிகிரேட் பண்ணணும். அவருக்கு ஹெட் வெயிட் இருக்குது. நீங்கள் ஆஸ் அ பர்சனாக அவருக்கு வந்து நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நான் சொல்லவே கிடையாது. ஆனால் ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது மஸ்ட். அது ஏதோ ஒரு சாங் எடுத்து போட்டால் கூட நம்மளுக்கு யூடியூப்லேயே நம்மளோட இதுக்கு நானும் ஒரு மீடியா பர்சன் தான். ஒரு சாங் எடுத்து போட்டோன்னா காப்பிரைட் இஷ்யூ வருது. மியூசிக் இது லேபிள்ஸ் எல்லாமே வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு லேபிள் தான் இளையராஜா சார் சைட்லேயும் இருக்குது. அவங்க அதுக்கான காப்பிரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஏஆர் ரகுமானுக்கே காப்பிரைட் இஷ்யூ இருக்காங்க, ஓகேவா? அதுவும் இங்கே நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவரே சொல்லிட்டாரு எனக்கே காப்பிரைட் இஷ்யூ வருது அப்படின்னு.
ஸோ அது மாதிரி ஒரு மியூசிக் லேபிள் தான் இளையராஜா சார்கிட்டே ஒன்று இருக்குது. ஸோ அந்த லேபிள் சைட்லேருந்து அவர் வந்து காப்பரேட் கொடுக்குறாரு. நீங்கள் லாவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம்.